ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷேரன் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் கருப்பு உளுந்து இட்லி பொடி சிம்பிளாக 15 நிமிஷத்தில் சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 வீக்குக்கு தேவையான இட்லி பொடி பொடிச்செடுக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் அளவை கூட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஒன்றொன்னா தனித்தனியாக வறுத்தெடுக்க போகிறோம். இப்போ நான் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 1/2 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். இப்போ அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல கோல்டன் கலர் நல்ல வாசனை வர்ற வரைக்கும் அதை வறுத்தெடுக்கணும். கை விடாமல் கொஞ்சம் கிண்டி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் எல்லா உளுந்தும் ஈவனாக வறுபடும். இப்போ பாருங்கள், உளுந்து கொஞ்சம் வறுபட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து நான் 1 டேபிள் ஸ்பூன் கருப்பெள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது, அயன் சத்து இதில் ரொம்பவே இருக்குது. இட்லி பொடிக்கு இது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். எள்ளு சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும். அந்த வெடிக்கிற சத்தம் வந்ததுமே நம்ம அதை வெளியே எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், எனக்கு அந்த சவுண்டு வந்துடுச்சு. இப்போ நான் இதை வெளியே எடுத்துக்கிறேன். அடுத்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கடலைப்பருப்பு வேணாலே எடுத்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துக்கலாம். அடுத்து நான் 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா வறுபட்டுடுச்சு, வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சு, இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், பூண்டு ஒரு 10 பல் எடுத்துருக்கேன். இதுவும் கொஞ்சம் நேரம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பூண்டை நம்ம தோலோடு யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்கும். பூண்டு வறுபட்டுடுச்சு. இது கூட ஒரு 6 வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மிளகாயும் நல்லா வறுபட்டுடுச்சு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 1 கைப்பிடி அளவு நான் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கருவேப்பிலை எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பொடி நல்லா வாசனையாக இருக்கும். முடி வளர்ச்சிக்கு, கொழுப்பை குறைக்கிறதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், வறுபட்டுடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அடுத்து நான் 2 டீஸ்பூன் அரிசி எடுத்துருக்கேன். இதையும் நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம வறுத்தெடுப்போம். நல்லா வறுபட்டுடுச்சு, இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். கூடவே பொடிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு தான் அந்த ஹீட்லேயே வறுத்தெடுத்தால் போதும். உப்பை வறுத்து போட்டால் பொடி ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். உப்பு நல்லா வறுபட்டுடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நாம் ஒன்றொன்னா வறுத்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் நமக்கு ரெடியாக இருக்குது. இது மொத்தமாகவே வறுக்கிறதுக்கு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சுதுங்க. எனக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுக்கு ரொம்ப நேரம் எல்லாம் எடுக்காது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை நான் கொஞ்சம் கொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நம்ம இட்லியில் முக்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், பொடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம இனி ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுந்தில் சூப்பரான இட்லி பொடி நம்ம தயார் பண்ணிட்டோம். இந்த தோல் நீக்காத கருப்பு உளுந்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேரன் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.